கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன, கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகண்டு விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன வாய்ப்புகளை கிரகநிலைகள் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி வக்ரகதியில் திரும்புதல், சூரிய பெயர்ச்சி, சூரியன் யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க, குருவுடன் இணைந்து வலம் பெற போகிறார், சந்திரன் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெறுகிறார், பல இடங்களை கடந்து செல்லக்கூடிய வேளையில் குரு சந்திர யோகம் உள்ளிட்ட யோகங்களையும் செவ்வாயுடன் இணைந்து வலம் வரும் தருணமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. அதற்கு முன் இந்த தருணத்தில் முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் முருகனின் அருளால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம வீடியோவுக்கு லைக் செய்யுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிறைந்த நன்மை முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மிக பெரிய கண்டம் விலகிவிட்டது, இனிமேல் தான் மெயின் பிக்சரு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நிகழ்வுகளை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த வேளையில் மாற்றி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சூரியன் சந்திரன் இணைந்து அமாவாசை நிகழ்வானது வருகிறது. சந்திர பயிற்சி, சூரிய பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மட்டுமல்லாது சனியின் வக்ர பயிற்சியும் மிக அதிரடியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்குவதால் மிகப்பெரிய கண்டம் விலகி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதீதமான ஆற்றலை, செல்வம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது நேர்வழியில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். ஆசானாகவும் திகழ்கிறாருங்க. நீதி மற்றும் ஆலோசனை வழங்கக்கூடியதில் வல்லவராக இருக்கிறார். நீதிப்படி அனைத்தையும் செயல்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறாருங்க குரு பகவான். அவர் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று வலம் வருவது நினைப்பதை விட அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குருவின் உச்சம் இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு நேர்வழியில் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்ப்பதற்கு முன் இந்த வேளையில் உறுதியாகவே கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டம் விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை உச்சம் பெற்று பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது. குழு பல்வேறு இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபருக்கு மிகுந்த பசியாக இருக்கிறது. அப்போது அவர் அருகாமையில் உள்ள உணவகம் ஒன்று சென்று அந்த உணவகத்தில் பசியை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்க்கும் போது தனது பையில் இருந்த மணி பர்ஸ் தொலைந்தது அப்போதுதான் அவருக்கு தெரிய வருகிறது. உடனே அந்த உணவகத்தில் ஆர்டர் எதுவும் செய்யாமல் அங்கிருந்து வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்த அந்த நபர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி ரோட்டு வழியே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது தலை சுற்ற அந்த சாலையின் ஓரத்திலேயே சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று மரத்தடியில் அமர்கிறாருங்க. அப்போது அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பேசிக் கொண்டு செல்கிறார்கள் என்றால், அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அந்த நபர் அங்கு சென்று பார்க்கிறார். அப்படி பார்க்கும் போது அங்கு மிகப்பெரிய நீண்ட வரிசை இருக்கிறது. நீண்ட வரிசையை பார்த்து சரி, நமது பசியை தீர்த்து கொள்ள உணவு கிடைத்தது, அதனால் பொறுமையாக இருப்போம் என்று பொறுமையாக இருக்கிறார். ஆனால் அவர் அருகே வர வர அந்த உணவு தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதை பார்த்து சற்று கலக்கமடைகிறார். நமக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் உணவு தீர்ந்து கொண்டே வரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அவர் வந்தவுடன் இறுதியாக அவருக்கு உணவு கிடைக்கக்கூடிய வகையில் அங்கு உணவு இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து விலகி சென்று அருகாமையில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று செல்கிறார். அப்போது அவர் பின்னால் வந்த நபர் அவரை தட்டி விட்டு விடுகிறாருங்க. எப்படி தட்டி விடுகிறார் என்றால், பின்னாடி வந்த அந்த நபருக்கு கீழே ஒரு கல் கிடப்பது தெரியாமல் அதன் மீது கால் வைக்க அவர் கால் இடறி அவர் மேலே வந்து விழுகிறார். அப்படி விழும்போது கீழே
அவர் வைத்திருந்த உணவானது கொட்டி விடுகிறது. அந்த பின்னால் தள்ளிய நபரின் உணவும் கொட்டி வீணாகி விடுகிறது. அதே சமயம் இவருடைய உணவும் அங்கு கொட்டி வீணாகி விடுகிறது. அதை பார்த்தவுடன் மிகுந்த கோபத்துடன் பின்னால் வந்த நபரை திட்ட ஆரம்பிக்கிறார். இந்த வேளையில் பின்னால் திரும்பி உணவு வழங்கும் இடத்தை பார்த்தால் அங்கும் உணவு தீர்ந்து விட்டது. உடனே இன்னும் கோபமடைந்து கோபத்தின் உச்சத்திற்கே சென்று பசியில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரை திட்டி புலம்பி தீர்க்கிறாருங்க. உண்மையில் அவருக்கு அந்த உணவு கிடைத்திருந்தால் அது நிச்சயமாக பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏனென்றால் அந்த உணவை பெற்றுக்கொண்டு அருகாமையில் சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று சென்று கொண்டிருக்கும் போது அவருடைய உணவு தட்டிற்கு நேராக மேலே ஒரு பருந்தானது தனது இறைக்காக பாம்பு ஒன்றை கவ்வி சென்று பறந்து கொண்டிருக்கிறது. அப்போது பாம்பு அந்த கழுகிடமிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என தனது கொடுமையான விஷத்தை அங்கு கழுகின் மீது கக்க அதில் சில துளிகள் தான் இவர் வாங்கி நகர்ந்து கொண்டு வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டில் விழுந்து விடுகிறது. உண்மையில் அவருக்கு மிகப்பெரிய கண்டமானது அங்கு விலகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சில நேரங்களில் இதுபோன்றுதான் நமக்கும் பல சோதனைகள் வரலாம். இந்த நேரங்களில் நாம் நிலை தடுமாறி போய்விடுவோம். ஆனால் அங்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்த்தால் அந்த பாத்திரத்தில் உணவு தீர்ந்தவுடன் அன்னதானத்தில் வேறொரு பாத்திரத்தில் புதிய பாத்திரம் நிறைய உணவு எடுத்து கொண்டு வந்து வைத்து மீண்டும் உணவு வழங்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த வரிசையில் மீண்டும் சென்று நின்று மிக பெரிய அளவுல அவருக்கு உணவு கிடைக்கவும் அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு பசியார மன நிம்மதி பெறுகிறாருங்க. உண்மையில் அவருக்கு கிடைத்த முதல் வாய்ப்பு பறிபோகிருந்தாலும் அதில் அவருக்கு பெரிய கண்டம் இருப்பது தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தருணத்தில் அதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சில நேரங்களில் நாம் விருப்பப்பட்டு அல்லது ஏங்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு கைக்கு கிடைத்தது போல் இருக்கும். ஆனால் கிடைக்காமல் நழுவி சென்று விட்டது என்று அதற்கு இவர்கள்தான் காரணம் அவர்கள்தான் காரணம் என நாம் குறை சொல்ல முற்படுவோம். ஆனால் அதை தவிர்த்துவிட்டு இந்த தருணத்தில் அமைதியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் கிடைக்காதது ஒருபோதும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையாது என்பதை குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி குரு பகவானின் பார்வை அமையக்கூடிய வேளையில் சனி பகவான் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை விட சனி பகவான் வக்ரம் பெறுவது, குருவின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறுவது, குருவின் சுப பார்வை அவரது மீது கிடைப்பது நிச்சயமாக அளவற்ற மாற்றங்களை தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கர்ம பலன்களை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி பகவான் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமற்ற நிலையில் இருந்தால் நிச்சயமாக சிரமம் குறைய போகிறது. மிக பெரிய அளவில் நன்மை தரக்கூடிய இடத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது உங்களது உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியின் அமைப்பால் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை சனி பகவான் இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். ராகு இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அது மட்டுமல்லாது பெயர் புகழ், புதிய நுட்பம் சார்ந்த விஷயங்கள், பல விஷயங்களை இணையதளத்தில் கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராகுவின் அமைப்பால் சிறப்பான மாற்றம் உண்டு. அதே போன்று அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய சுக்கிரனும் அத்தனையும் வெறுத்து ஒதுக்கக்கூடிய கேதுவும் இணைந்து சூரியனின் வீட்டை வலுப்படுத்துகின்றன. கேது ஆன்மீகம் மற்றும் ஞானம், மோட்சத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் மிக வலுவாக காதல், ஆடம்பரம், வசதி வாய்ப்பு, கலை என அனைத்திலும் ஆசை கொள்ளக்கூடிய மோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த இரு கிரகநிலைகளும் ஒன்றாக இணைந்து முதன்மை கிரகமான சூரியனின் வீட்டில் இருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ஆசை விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூட போகிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடியவராகவும் தந்தை வழி உறவுகள் கௌரவம், தன்னம்பிக்கத்தை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அவர் இந்த தருணத்தில் புதனின் ஆட்சி வீட்டிலிருந்து விலகி சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க. அது நட்பு கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது நிச்சயமாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் வளப்பெறும். இந்த வாரத்தின் இறுதியில் அதோடு மட்டுமல்லாது வித்யாகரகரான புதன் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரும் புதனின் அமைப்பால் அனைத்து காரியங்களும் மிக சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே போன்று செவ்வாய் மிக வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க.
அவர் இந்த தருணத்தில் நிலம், சொத்து, கட்டுமானம் உள்ளிட்டவற்றை சிறப்பான வகையில் நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். காவல்துறை, இராணுவத்தில் அசாதாரண துணிச்சல் இந்த தருணத்தில் மேம்படும். தொழில் ரீதியாகவும் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்தவரைக்கும் செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆட்சி பலம் தனது ஆட்சி வீட்டிலும் ஆட்சி பலம் பெறுகிறார். பிறகு சூரியன் வீட்டிலும் நுழைய போகிறாருங்க. சந்திரன் மனநிலையும் மன நிம்மதியை இந்த தருணத்தில் கொடுக்கக்கூடியவராகவும் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உச்சபலம் பெறுவதால் தாய்வழி ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் சந்திரனின் அருளால் அமாவாசைக்கு பிறகு நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதற்கு முன் உச்சபலம் பெற்ற அமைப்பிலும் பலம் பெறுகிறார். அதை தொடர்ந்து ஆட்சி பலமும் பெறுகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக அடித்தளமிடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் மேலும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் வலம் வருவது சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடத்தில் சுகாதிபதியாக வலம் வருகிறார். எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சூரியன் வலுவாக சுகஸ்தானத்தில் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் குருவுடன் இணைந்து வலம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும். குருவின் பார்வை ராசியின் அதிபதியின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எதையும் தடையில்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பின்னடைவு என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சரி செய்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தொழில் துவங்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக கைகூடும். நிதானத்துடன் செயல்பட்டு மிகப்பெரிய அளவிலான சங்கடமான காரியங்களை கூட வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதோடு லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செயல்பட்டு பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எளிதில் கடந்து வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அமாவாசை தினம் வருவதால் அமாவாசை தினத்தன்று தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல சிரமம் விலகி கர்ம பாதிப்புகள் விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். இப்படி கிரகநிலைகள் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுவது வரவுக்கு மீறிய செலவு இருக்கும். சிக்கனம் செய்ய முடியாத ஒரு சூழல் உண்டு. பேச்சிலும் நிதானமாக செயல்பட வேண்டும். பேச்சில் அதிக கவனத்துடன் இல்லை என்றால் சில கருத்துக்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. விமர்சனங்களை சற்று கையாளும் போது அதிக கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் தேவையற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உடல் ரீதியாக சில சிக்கல்களை சந்திக்கலாம். எனவே உணவு கட்டுப்பாடு, வாயை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமாக இந்த தருணத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சில பிரச்சனைகள் நமது வாயின் காரணமாக தான் வரலாம். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் சிரமத்தை தவிர்த்து மேலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்வதால் மெயின் பிக்சரே இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் உறுதியாகவே நீங்கி சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி நிச்சயம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு